இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறைய ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ்க்கு பாம் த்ரெட்ஸ் வர மாதிரி நியூஸ் நம்மளால நிறைய பார்க்க முடியும். போலீஸ்க்கு கிடைச்ச அப்டேட்ஸை வச்சு அவங்க போய் அந்த ஏர்கிராஃப்ட்ல சர்ச் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது. கடைசியில் அது ஒரு ஃபேக் த்ரெட்ன்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூகே அண்ட் யூஎஸ் மாதிரி சில கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி பாம் த்ரெட்ஸ் நிறைய வந்திருக்கு. அங்க இருக்க போலீஸ் இதை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட்ஸ்க்கு லேட்டா வரதுனாலையும் ஃபிளைட்ஸை மிஸ் பண்றதுனாலையும் இந்த மாதிரி ஒரு ஃபேக் பாம் த்ரெட்டை இமெயில் மூலமா சென்ட் பண்ணி அவங்க போற ஃபிளைட்டை டிலே பண்ண வைக்கிறாங்க. இப்போ யூஎஸ்ல கூட டெட்ராய்ட்ல ஒருத்தர் அவர் போற ஃபிளைட்டுக்கு கரெக்ட் டைம்ல செக் இன் பண்ண முடியாதனால ஒரு ஃபேக் பாம் த்ரெட்டை இஷ்யூ பண்ணி அவர் போற ஃபிளைட்டை டிலே பண்ண வச்சு பொறுமையா போய் போர்ட் பண்ணிருக்காரு. இத கடைசில அங்க இருக்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஏர்போர்ட்டோட டைம் அண்ட் ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணனால அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. சோ ஏர்போர்ட் மாதிரி ஒரு பிளேஸ்ல பாம் த்ரெட் செய்யலாம் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. பேசஞ்சர் சேஃப்டிக்காக அந்த ஏர்கிராஃப்ட்டை கம்ப்ளீட்டா கிரவுண்ட் பண்ணுவாங்க. சில கேசஸ்ல ஹோல் டெர்மினலை கூட க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் கடைசில பார்த்தா அது ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்தியால கூட பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஃபேக் பாம் த்ரெட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சோ அதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி தான் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன்.